ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नम ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्रीकृष्णचैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. இந்த ஸ்லோகம் மற்றும் இதற்கு முந்தைய சில ஸ்லோகங்கள் நாங்கள் பார்த்தோம்னா, அதாவது பாகவதத்தில் பக்தி முறையில் நாங்கள் அடையக்கூடிய வெற்றி, அதாவது அடையக்கூடிய நாங்கள் அந்த இலக்கு என்னவென்று ரொம்ப விலாவரியாக போட்டிருக்கு. இதுக்கு முந்தைய ஸ்லோகம் 2-3 ஸ்லோகம் எடுத்து நாங்கள் அந்த மொழிபெயர்ப்பு மட்டும் பார்ப்போம். நாங்கள் பிறகு அவர் பரமபுருஷ பகவானை பற்றி சிந்தனையில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதற்காக இதற்கு முன் அவரது முன்னோர்களும் மகான்களும் ஏற்ற வழியை பின்பற்றி வடக்கை நோக்கி புறப்பட்டார். மேலும் சென்ற இடமெல்லாம் இதே முறையில்தான் அவள் வாழ்ந்தார். யுதிஷ்டிர மகாராஜ். அடுத்த ஸ்லோகம். உலகம் முழுவதிலும் கலியுகம் பரவிவிட்டதையும் தீய பழக்கங்களுக்கு மக்கள் அடிமையாகிவிட்டதையும் கண்டு யுதிஷ்டிர மகாராஜின் இளைய சகோதரர்கள் அவர்களது மூத்த சகோதரரின் பாத வடுகளை பின்பற்ற முடிவு செய்தனர். அதாவது யுதிஷ்டிர மகாராஜ் நாங்கள் இவ்வளோ தான் நாங்கள் அந்த அத்தியாயத்தை நாங்கள் நிறைய நாளாக பார்த்துட்ருக்கோம். நாங்கள் கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு, அதை நீங்கள் பார்வை விட்டு விடுபட்டு சென்று விட்டார். அதன் பிறகு யுதிஷ்டிர மகாராஜன் பகவானின் சிந்தனையில் தன்னை முழுமையாக ஆழ்த்தி கொண்டு வடக்கை நோக்கி சென்று, அவர்கள் செல்லும் பொழுது அவர் எந்த பாதையை பின்பற்றி சென்றார்? தன் முன்னோர்கள் விளக்கிய பாதை, அருளிய பாதையில் அவர் பின்னோக்கி சென்றார். அவரை பார்த்து யுதிஷ்டிர மகாராஜனுடைய சகோதரர்கள், அவருடைய தம்பிகள், அதாவது பாண்டவர்கள் எல்லாம் அவரை பின்பற்றி சென்றார். அடுத்த ஸ்லோகம் அவர்கள் அனைவரும் மத கொள்கைகளை எல்லாம் சரிவர நிறைவேற்றினர். இப்பொழுது அவங்க ஒரு பக்குவமான நிலை அடைந்து விட்டார்கள். அதன் பிறகு அவங்க எப்படி வேணால் இருந்தாங்களா? கிடையாது. அந்த பக்குவமான நிலையில் கூட அந்த கோட்பாடுகளை அவர்கள் பின்பற்றியிருந்தார்கள். அவர்கள் கடமைகளையும் செய்து முடித்த அதன் பலனாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்கள் தான் அனைவருக்கும் முடிவான புகலிடம் என்று சரியாக முடிவு செய்து அவரது பாதங்களை இடையறாது தியானித்தனர். இதற்கு பிறகு இந்த ஸ்லோகம். இவ்வாறாக இடையறாத பக்திபூர்வமான சிந்தனையால் விளைந்த தூய உணர்வின் மூலமாக பரம நாராயணரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஆளப்படும் ஆன்மீக வெளியை அவர்கள் அடைந்தனர். இந்த ஸ்லோகங்கள் பல விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கலாம். பல விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான சில விஷயங்கள் நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணரால் ஆளப்படும் ஆன்மீக வெளியை அவர்கள் அடைந்தனர். 1. 2, பௌதீக வாழ்வில் ஆழ்ந்துள்ளவர்களால் அடைய முடியாது. 2. 3வது, பௌதிக கலங்கங்களை எல்லாம் முழுமையாக துடைத்துவிட்டு பாண்டவர்கள் அதே உடல்களுடன் அந்த வசிப்படுத்த அடைந்தனர். அதாவது கோல் என்னது, அந்த கோல், அந்த இலக்கு என்னது, இலக்கை அடைவது எப்படி, யார் அடைய முடியும், யார் அடைய முடியாது, அழகாக கொடுத்துருக்கீங்க. இதை நாங்கள் அவரே பார்ப்போம். இதில் முதல்ல பிரபுபாத் சனாதன கோஸ்வாமியுடைய ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். அந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் என்னவென்றால், ரசாயன விஞ்ஞானியால், அதாவது ரசாயன விஞ்ஞானம் என்றால் இங்கிலீஷில் ஆல்கமிஸ்ட்னு சொல்லுவாங்க, ரசவாதின்னு தமிழில் சொல்லுவாங்க. ரசவாதி என்றால் ஆல்கமிஸ்ட். அந்த ரசவாதிக்கு என்ன அவருடைய திறமை என்னென்னா, ஒரு சாதாரண அவங்க சொல்கிறது பீரங்க வெண்கலம், அதாவது இங்கிலீஷில் பரவப்பால் பெல் மெட்டல்னு சொல்லுவார். அது ஒரு வகையான ஒரு லோகம், ஒரு மெட்டல். அந்த சாதாரண லோகத்தை எடுத்து அந்த உலோகத்தை ரசாயன முறைப்படி, கெமிக்கல் முறைப்படி, கெமிஸ்ட்ரி மூலமாக அதை தங்கமாக மாற்ற முடியும் அவருக்கு. இந்த உதாரணம் எது கொடுத்துருக்கு அப்படி பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் பரவலாக பார்த்தீங்கன்னா
ஜாதி, அதாவது 4 வர்ணாசிரமம் என்று நாங்கள் எங்களுடைய தர்மம் வந்து வர்ணாசிரம தர்மம்னு சொல்லுவோம் நாங்கள். இப்போ அது வந்து ஜாதி அப்படின்னு ஆயிடுச்சது. பிராமணர்கள், பிராமணருக்கு ஒரு ஜாதி, அவங்க அப்படி இருப்பாங்க, அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், அவங்க அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க. அதாவது என்ன தப்பு எங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, பிறப்பால் தான் பிராமணர்கள் அப்படின்னு எங்கேயோ வந்து ஒரு தப்பு ஆயிடுச்சு. அது யாரோ அப்படி தீர்மானம் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த தீர்மானத்தில் வந்து எல்லாரும் பின்பற்றிட்டு இருக்காங்க. எல்லாரும் பிறப்பால் தான் பிராமணன் ஆக முடியும் என்று. ஆனால் இங்கு இன்னொரு விஷயம் சொல்லுது. என்னன்னா, அவர் தகுதியுள்ள ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் ஆன்மீக ஒழுக்க கட்டுப்பாடுகளை பயில்வதன் மூலமாக இரு பிறப்பெய்திய பிராமணரின் நிலையை அடைய முடியும். இரு பிறப்பெய்திய பிராமணர், அதாவது அந்த சமஸ்கிருத சொல் வந்து த்விஜா. த்விஜ என்றால் சமஸ்கிருதத்தில் சில அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒரு அர்த்தம் வந்து பிராமணர், இன்னொரு அர்த்தம் வந்து ஒரு பறவையை குறிக்கிறது. பறவை இனத்தை கூட த்விஜன்னு சொல்லுவாங்க. த்விஜ என்றால் த்விஜா, ஜா என்றால் ஜன்மா, 2 தடவை பெறக்கூடியதான் த்விஜா என்று சொல்லுவாங்க. பறவை பாருங்கள், முட்டை மூலமாக அது ஒரு பிறப்பெடுக்குது, அந்த முட்டையிலிருந்து வெளியில் வந்து இன்னொரு பிறப்பெடுக்குது, அதுக்கு த்விஜா என்று பெயர். பிராமணன் கூட பாருங்கள், முதல்ல தாயின் மூலமாக ஒரு பிறப்பு இருக்கும் அந்த பிராமணருக்கு, யாரோ ஒரு சாதாரண ஒரு குழந்தைக்கு. பிறகு குருவை தஞ்சமடைந்த பிறகு குருவின் அருளால், அதாவது குருவின் கீழ், சும்மா கொடுக்கறதில்ல, குருவின் கீழ் ஆன்மீக கட்டுப்பாடுகளை பயில்வதன் மூலமாக, சில கட்டுப்பாடுகளை அவங்க ஃபாலோ செய்வதன் மூலமாக ஒரு 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 ஜீவாத்மா அவருக்கு இன்னொரு பிறப்பு கிடைக்குது. அப்பொழுது குரு தந்தையாகிறார், சாஸ்திரம் தாயாகிறது. குரு தந்தையாகி இன்னொரு பிறப்பு, இது ஒரு ஞான பிறப்புன்னு சொல்லலாம். அதாவது தன்னுடைய உண்மையான இலக்கு, உண்மையான தன்னுடைய நிலை என்ன, தான் யார் என்ற அந்த ஞானத்தை வந்து பெறுவதற்காக இன்னொரு பிறப்பு எடுக்கிறார் அந்த ஜீவாத்மா. அதுதான் த்விஜா என்று பெயர். சரி, நான் சொன்ன அப்போ நாங்கள் இப்போ பார்த்த மாதிரி இந்த காலத்தில் சில பேர் வந்து பிராமணர்கள் என்று சொன்ன உடனே, த்விஜா என்று சொன்ன உடனே, பிறப்பால் தான் அவங்க வந்து ஒரு ஜாதி, அது ஜாதின்னு ஆயிடுச்சு. ஜாதி கிடையாது. பிராமணர் வந்து அது ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு தகுதி. அது யார் சொன்னது? கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் கீதையில். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விவாகஷா. கிருஷ்ணன் சொல்கிறாரு, 4 வர்ணங்களையும் நானே பிரித்து கொடுத்தேன். எப்படி பிரித்தெடுத்தேன்? குணகர்ம விபாகஷா என்ற முறையில், அதாவது குண மற்றும் கர்ம என்ற முறையில் நான் பிரித்தெடுத்தேன். ஒரு ஜீவாத்மா ஒருத்தருடைய குணம் மற்றும் அவர் செய்யும் கர்ம மூலமாக, குண மற்றும் கர்ம மூலமாகத்தான் அவர் எந்த வர்ணத்தை சேர்க்கிறார் என்று தெரிகிறது. அதாவது ஒரு மேலோட்டம் பார்த்தோம் என்றால், பிராமணர்கள் வந்து சத்துவகுணம், அதாவது ஞானத்தின் அடிப்படையில் அவர்கள் வந்து ஞானத்தை பின்னோக்கி ஞானத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு கிளாஸ் இருப்பார். இல்லை உதாரணம் வந்து அவங்க வந்து தாங்கள் வந்து வேதங்கள் படித்து மற்றவங்களுக்கு வேதம் கற்றுக் கொடுப்பாங்க, அவங்க யாகங்கள் செய்வாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிராமணருடைய ஒரு மேலோட்டமாக நான் சொல்கிறேன், குணம் மற்றும் கர்மம். க்ஷத்ரியன் என்றால் ஆளக்கூடியவன், அரசன். ஷத்ரயாத்தே, ஷத்ர என்றால் ஷத் என்றால் இது காயங்கள், இல்லை ஒரு காயம் அந்த மாதிரி. அதாவது ஒருத்தரை வந்து பாதுகாக்கிறது க்ஷத்ரியனின் கடமை. அரசர்கள், வீரர்கள், அவங்கள க்ஷத்ரிய குணத்தை, க்ஷத்ரிய வர்ணத்தை சேர்ந்தவர்கள். வைஷ்யர்கள் என்றால் வியாபாரிகள், வணிகம் செய்பவர்கள் மற்றும் விவசாயிகள். விவசாயம் செய்வங்க கூட அது வராங்க. கிருஷி கோரக்ஷ வாணிஜ்யம். கிருஷி என்றால் விவசாயம், கோரக்ஷ என்றால் பசுவை பாதுகாப்பது, கோரக்ஷ வாணிஜ்யம், வாணிஜ்யம் என்றால் வணிகம். சூத்ரன் என்றால் பரிச்சரியாத்மகம் கர்மம், சூத்திர கர்மம் சுவாபாவிஷம். அதாவது எல்லா வர்ணத்துக்கும் தன் சேவையை அர்ப்பணித்து அவங்களுக்குலாம் வேலை பார்க்குறவங்க வந்து சூத்ரன். அவ்வளோதான். இதில் யார் வேணாலும் பிராமணர் ஆக முடியும். எப்படி ஆக முடியும்?
அவங்க குருவை சரணடைந்த பிறகு குரு சொன்ன கோட்பாடுகளை பின்பற்றினால் அவர்களும் பிராமணராக முடியும். அவ்வளோதான். இதில் பல விதமான பல ஆதாரங்கள் இருக்குது. நான் விலாவரியாக போகலை நான் இன்றைக்கி. அதுவே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசலாம். பல ஸ்லோகங்கள் இருக்குது. எப்படி ஒருத்தர் குருவின் ஆசினால் பிராமணர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம், 2வது விஷயம் உடல் மாற்றம் இல்லாமலேயே பரமபதத்தை அடையும் முறையில் உண்மையான வழிகாட்டல் தான் முக்கியமானதாக உள்ளது. அது என்ன உடல் மாற்றம் இல்லாமலே, அதை நாங்கள் விலாவரே பார்ப்போம். இப்பொழுது முதல்ல நாங்கள் ஒரு விஷயங்கள் பார்த்துடலாம். ஒரு 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 இந்த உரையில் நாங்கள் என்ன கற்க போகிறோம்னு சொல்லிட்டு எப்போயாவது நாங்கள் இந்த பகவத்கீதை பாகவதம் படிக்கும் பொழுது அதில் சில விஷயம் நாங்கள் எடுத்துக்கணும். படிச்சுட்டு சும்மா முடிவிக்கிறது இல்லை. இதில் என்ன சொல்லியிருக்கு, இதன் மூலமாக நான் எப்படி என் வாழ்க்கையில் கொடுத்த இந்த விஷயங்கள் நான் எப்படி பின்பற்றுறது பார்ப்போம். இதில் 3 விஷயம் நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கி இந்த உரையை முடியறதுக்குள்ள அந்த 3 விஷயம் நாங்கள் பார்த்துடலாம். இப்பொழுது அது என்ன உடல் மாற்றம் இல்லாமலே, இதற்கு ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிரத சிந்துவில் ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஈஹாயச ஹரிதாசே கர்மனா மனசாகிரா நிகிலாஸ் அபயவஸ்தாசு ஜீவன் முக்தசு உச்சதே. அதுதான் இது ஜீவன் முக்தா. முக்தி என்றால் என்ன? முக்தி என்றால் என்ன? எல்லாரும் நாங்கள் முக்தின்னு சொல்லுவோம், நாங்கள் மோக்ஷன் சொல்கிறோம். முக்தி என்றால் என்ன? பகவான் பக்தி சரி, பக்தி என்றால் பக்தி. முக்தி என்றால் என்ன? பக்தி சரி, நீங்கள் பக்தி சொல்கிறீங்க, முக்தி என்றால் என்ன? ஸ்வரூபேன விவஸ்தியா யார்கிட்ட? கடவுள்கிட்ட, இறைவனிடம் போகிறோம். இறைவனிடம் சேர்வது ஒரு அங்கமாகிவிட்டது. இறைவனிடம் சேர்ந்து எங்கள் ஸ்வரூபத்தில் அவருக்கு நாங்கள் செய்யும் கடமை இல்லை சேவை, எங்கள் ஸ்வரூப நிலையை நாங்கள் அடைவதான் முக்தின்னு சொல்கிறாங்க. முக்தி என்றால் எங்கள் ஸ்வரூப நிலை அடைவது. அதாவது நாங்கள் எங்களுடைய உண்மையான நிலை, உண்மையான ரூபம். தமிழில் எவ்வளோ முடியுமோ நான் இலகுவாக சொல்ல பார்க்குறேன். இங்கிலீஷில் பிரபுபா சொல்ல கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன்னு சொல்லுவார். அதாவது இப்போ நாங்கள் ஒரு உதாரணம் பார்த்தோம். நாங்கள் எப்படி ஒரு ரசவாதியில் ஒரு சாதாரண உலோகத்தை ரசாயன மூலமாக தங்கமாக மாற்றுகிறார். அதே போல் அந்த குரு என்ன செய்கிறார்? ஜட பொருளாக இருக்கிற ஒரு விஷயத்தை ஆத்மாவாக மாற்றுபவர் தான் அந்த குரு. அவருடைய ரசவாத திறமை அது. சரி, இது விரிவாக பார்க்கலாம் நாங்கள். அதாவது இந்த உலகம் எல்லாம் இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்குற எல்லாமே பகவானின் சக்தி ஆயிடுச்சு. எல்லாம் பகவான் சக்தி தான். பஞ்சபூதங்கள், மனஸ் புத்தி அகங்கார, பூமி ராபோ நலோவாயு கம்முன புத்தி ரேவச அகங்கார தீயம்மே பின்னா பிரகிருதி ரஷ்ரதா. இவையெல்லாம் என்னுடைய பின்ன பிரகிருதி, என்னுடைய சக்திகளே என்னுடைய வேறுபட்ட ஒரு சக்தி. அபரேயமேதஸ்வன்யாம் பிரகிருதிம் வித்திவராம் ஜீவபூத மகாபாகு ஏதம் தாரித ஜகத். அதாவது இதற்கு மேலாக, இதற்கு அப்பால இன்னொரு சக்தி இருக்குது, அது ஜீவபூதம். சரி, மொத்தத்தில் மேலோட்டம் பார்த்தோம்னா எல்லாமே பகவான் சக்தி தான். அதில் சில சக்தி அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தின்னு சொல்லுவாங்க. பகிரங்க சக்தின்னு ஒன்று இருக்குது. 3 விதமாக பிரித்தோம்னா பகவான் சக்திகள் எண்ணிலற்றது, அப்படி கணக்கிட முடியாது. ஆனால் எங்கள் புரிதலுக்காக 3 விதமாக நான் பிரித்தோம் என்றால் பகிரங்க சக்தி, அந்தரங்க சக்தி மற்றும் தட்டஸ்ட சக்தி. பகிரங்க என்றால் நான் பார்த்தேன் பூமி ராப்போ நலவாயு, அதாவது பஞ்சபூதங்கள் பகவானின் வேற்றுப்பட்ட அவரிடம் கொஞ்சம் வேறுபட்ட சக்திகளே பகிரங்க சக்தின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்தரங்க சக்தி என்றால் பகவானின் ஸ்வ அம்சம், அவருடைய அம்சமான, அவருடைய அம்சம் என்ன சொல்கிறத விட அவருடைய ஓன், அவருடைய சொந்த அம்சம், அதாவது அவருடைய ஒரு
பார்ட் அண்ட் பார்சல் இங்கிலீஷ் சொல்லுவாங்களே, அம்சம், அது வந்து அந்தரங்க சக்தி, அதாவது ஜீவாத்மா. எல்லாமே பகவான் சக்தி தான், அது ஒரு வேறுபாடு, கிளாசிஃபிகேஷன். அந்தரங்க சக்தின்னு ஆயிடுச்சு, அவருடைய சொந்த ஸ்வ அம்சா. தட்டஸ்த சக்தி, இப்போ நீங்கள் கடலுக்கு போனீங்கன்னா, பீச்சுக்கு போனீங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடம் வந்து கரைன்னு சொல்லுவோம் நாங்கள், அது வந்து மண்ணலாக இருக்கும். அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா கடலாக இருக்கும், இந்த பக்கம் போனீங்கன்னா தரை. ஆனால் அந்த பீச் இடம் இருக்கு, பீச் வந்து அந்த ரெண்டும் சேர இடம், கடற்கரை, ரெண்டுக்கும் மத்தியில்னு சொல்லலாம். தட்டஸ்த சக்தி வந்து அந்த ரெண்டுக்கும் மத்தியில், இங்கிலீஷில் மார்ஜினல் எனர்ஜி அப்படின்னு ப்ரோப்பர் சொல்லுவார். மார்ஜின் என்றால் ரெண்டுக்கும் மத்தியில், இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை. என்ன அர்த்தம் என்றால், எங்களை போன்ற ஜீவாத்மாக்கள், இது வந்து விபின்னாம்சன்னு பேர். சுவாம்ச விபின்னாம்ச. சுவாம்ச என்றால் பகவானே, ஸ்வ என்றால் தானாகவே அம்சமாக அவதாரம் எடுத்தால் அது சுவாம்சன்னு சொல்லுவோம் நாங்கள். அவருடைய வந்து எக்ஸ்பேன்ஷன், அம்சத்துக்கு அம்சமாக நாங்கள் பார்த்து பிரித்து எடுத்தோம் என்றால் ஒரு சின்ன ஒரு சக்தி, ஒரு பொறின்னு சொல்லலாம் நாங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய தீ இருக்குது, பெரிய ஒரு நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பில் வந்து சின்ன ஒரு தீ பொறின்னு பார்ப்போம் நாங்கள். குணமாக பார்த்தோம் என்றால் தீ பொறியும் தீயும் ஒன்று தான், ரெண்டுக்கும் ஒளி இருக்குது, ரெண்டுத்துக்கும் வெப்பம் இருக்குது, ஹீட் அண்ட் லைட் ரெண்டுக்கும் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு சாதாரண ஒரு தீப்பொறி, அதோடைய ஒரு தன்மை வந்து உங்கள் வேட்டில் விழுந்தால் ஒரு சின்ன ஓட்டப்பண்ணம், அவ்வளோதான். ஆனால் நெருப்பு வந்து எல்லாத்தையும் அழைக்கக்கூடியது. அந்த உதாரணத்தை நாங்கள் நினச்சி பார்த்தோம்னா, நாங்கள் வந்து விபின்னாம்சம்னு நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் எங்களை விபின்னாம்சம். ஸோ தட்டஸ்த சக்தி. ஸோ இந்த தட்டஸ்த சக்தியான அந்த ஜீவாத்மாவுக்கு வந்து ஒன்று பகவானுக்கு கடியில் வந்து அந்தரங்க சக்தியில் வந்து பகவானுக்கு தஞ்சமாக இருக்க முடியும், இல்லையென்றால் பகிரங்க சக்தியான ஜடசக்தியின் தஞ்சம முடியும். அது என்னது? பகிரங்க சக்தியில் நாங்கள் தஞ்சம் அடைவது என்றால் மாயைக்குள் உட்படுறது. என்ன அர்த்தம்? இங்கே போட்டிருக்கு, ஜீவகோஷம் சொல்கிறாரு, 3 இட இயற்கை குணங்களான சத்வம், ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு உன்னத நிலையில் இருப்பவரால் இந்த 3 நிலையிலிருந்து விடுபடணும். அப்போ பகிரங்க சக்தியில் நான் இருப்பது என்றால் இந்த 3 குணங்களுக்கு ஆள்பட்டு நான் இருக்கிறேன்னா, கட்டுப்பட்டு இருக்கிறேன்னா, அதுவும் பகவான் சக்தியே. தெய்வீக ஏஷ குணமை மம்மாயா துரத்தேயா. இந்த 3 குணங்களான திரிகுணங்களும் கூட பகவானின் சக்தியே. ஆனால் இந்த பகவானின் சக்தி வந்து பகவானை நங்களை மறக்க வைக்கும். இந்த மாயா சக்தி வந்து பிரக்ஷேதாத்மிக சக்தி, இல்லை ஆவரணாத்மிக சக்தி. ஒன்று வந்து உங்களை பகவானிடமிருந்து பிடிச்சி இழுக்கும், நீங்கள் எப்போ பகவானை பார்க்கும்போது அது போய் பிடிச்சி எடுத்துரும், அது ஒரு சக்தி. ஆவரணாத்மிக சக்தி என்றால், ஆவரணம் என்றால் ஒரு திரை போலது, திரையை போல் உங்களை பகவானை உங்கள்கிட்ட மறைச்சிடும். நீங்கள் பகவானை பார்த்தாலும் சரி, அவர் நீங்கள் உங்களுக்கு புரியாது. குந்தி மகாராணி சொல்கிறாங்க, மாயா ஜவனி காச்சன்னம் அக்ஞாதோக்ஷிதம் அவ்வியம். மாயா ஜவனி காச்சன்னம், மாயை திரையில் நீங்கள் மறைஞ்சிருக்கீங்க. நாகம் பிரகாஷ் சர்வசி யோக மாயா சமாவிரத. பகவானும் எல்லாரும் பார்க்க முடியாது, அவர் இருக்காரு, அவர் இருந்தாலும் கூட என் கண்ணுக்கு தெரியாது. ஒரு விக்கிரகத்தை வந்து பக்தன் பார்த்தால் அவன் பகவானா தெரியும், நாத்திகன் பார்த்தா கல்லா தெரியும். உதாரணம், சாதாரண கல், கருங்கல், இல்லை மாபுல் கல், இல்லை உலோகம், பஞ்சலோகம். ஆனால் பக்தன் பார்த்தால் அவன் பகவான் தெரியுமா? இதுதான் வந்து ஜடசக்தியில் இருக்கிறவனுக்கும் அந்தரங்க சக்தியில் இருக்கிற வித்தியாசம். விக்கிரகம் மட்டும் இல்லை, ஒரு தூய பக்தன் எவனொருவன் அந்த தெய்வ சக்தியில், அந்தரங்க சக்தியில், அதாவது பகவானின் தஞ்சமடைந்து பகவானுடைய ஆசிரியத்தில், பகவானுடைய தஞ்சத்தில் இருக்கிறானோ, அவன் எதை பார்த்தாலும் அதில் பகவான் பார்ப்பான். எங்கே பார்த்தாலும் அவனுக்கு கிருஷ்ணன் தெரியும் அவனுக்கு. அது எப்படி? உதாரணம் வந்து, ஒரு தாய் இருக்கான், அம்மா இருக்காங்க. அவன் காலையில் எந்திரிச்சு அவன் குளித்து சமைச்சு போட்டு தன்னுடைய பிள்ளைகள் எழுப்பி அவங்களுக்கு குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் யூனிஃபார்ம்லாம் போட்டு அப்புறம் சாப்பாடு சமைச்சு அவங்க ஊட்டி அனுப்பிடுவாங்க தாய். அவங்க போன உடனே குழந்தைங்க போயிடுச்சு, அப்படியே அவங்க உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே அந்த தன்னுடைய குழந்தை வந்து விட்டு போன ஒரு செருப்பு இங்கே விட்டு வச்சுருக்காங்க. அந்த செருப்பு பார்த்தா அவங்களுக்கு அந்த செருப்பு ஞாபகம் வராது, தன்னுடைய குழந்தை ஞாபகம் வரும், அந்த குழந்தை ஞாபகம் வரும் அவங்களுக்கு. இது எப்படின்னா, அந்த அன்பால்
அந்த பிரியத்தினால, இந்த பிரேமா என்று சொல்ல விஷயம், அந்த பிரியத்தினால, அந்த லவ்னால வந்து அந்த ஒரு சாதாரண செருப்பு பார்த்தா கூட அந்த செருப்பை வந்து பார்க்காம அந்த செருப்பினுடைய, அதாவது செருப்பினுடைய சம்மந்தப்பட்ட அந்த குழந்தை தான் அவளுக்கு தெரியும். ஏன்னா குழந்தை மேலே அவ்வளோ பாசம் அந்த தாய்க்கு. அதே போல் பக்தனுக்கு எவ்வளோ பக்தி என்றால் அவன் எங்கே பார்த்தாலும் அவனுக்கு தெரியும் இது ஒரு பகவானின் அம்சம். இந்த யாரை பார்த்தாலும் அவர் பகவான் அம்சமாக தெரிவாங்க அவங்க. இதுதான் மிக உன்னதமான நிலை. இந்த நிலையை தான் நாங்கள் வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து ஜீவ கோஸ்வாமி சொல்லியிருக்காரு. யுதிஷ்டிர மகாராஜனும் இந்த நிலையத்தை அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையத்தை நாங்கள் வந்து ஜீவன் முக்த அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது இந்த உடல்ல எனக்கு முக்தி அடைஞ்சிட்டேன்னா, முக்தி என்றால் என்ன? சொரூபம். என்னுடைய சொரூபத்தை அடைவதுதான் முக்தி என்று சொல்லணும், வேற ஒன்றும் இல்லை. முக்தி என்றால் இந்த செத்து போகிறது, இந்த உடலை விட்டு போய் வேற எங்கேயோ போய் சேர்றது, எல்லாம் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஒரு வார்த்தையில் என்னுடைய சொரூபத்தை அடைவதுதான் முக்தி. அந்த சொரூபத்தை வந்து நாங்கள் வந்து பகவானின் கோலோக விருந்தாவனத்தை போய் அடையலாம், அப்படியே அடையதாமா. இன்னொரு விஷயம் வந்து இந்த உடல்லே வந்து நாங்கள் சொரூபத்தை அடைய முடியும். அது எப்படி? நாங்கள் பார்த்த உதாரணம் ரசவாதம். இப்போ உதாரணம் வந்து புரோபாத் பல உதாரணம் சொல்லுவார். ஒரு ஜட சக்தியிலான ஒரு பொருள் என்றால் என்ன? பஞ்சபூதங்களான ஒரு பொருள். உதாரணத்துக்கு இந்த மைக், சரியா? இது ஆனது, இதை வந்து பஞ்சபூதங்களான ஒரு பொருள். இதை கண்டுபிடிச்சது வந்து ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருப்பார். இந்த பொருளை கண்டுபிடிச்சதற்காக பாட்டு பாடுறதுக்காக இருக்கலாம். என்ன பாட்டு பாடுறதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க. பாடுறதுக்கு அந்த பாடல் இசையில் வந்து ஒரு கச்சேரியில் வந்து, கச்சேரினா அந்த நம்ம ஊர் கச்சேரி ஞாபகம் வருது, அவங்க ஊரோட மேற்கத்திய இசைக்கலை ப்ரோக்ராமில் வந்து பாடுவாங்க. அந்த குரலை வந்து இன்னும் மேம்படுத்தி எல்லாரும் கேட்குற மாதிரி வந்து மைக் கண்டுபிடிச்சாங்க. இதை கண்டுபிடித்த நோக்கம் வந்து ஒரு நோக்கம் இருக்குது, இது ஒரு நோக்கம். எல்லாத்தையும் அப்படி தான். கார் எதை கண்டுபிடிச்சாங்க? ஒரு இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போனோம், வேகமாக போனோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இதை இந்த ஜட பொருளான ஒரு இந்த ஜட சக்தியிலான இந்த பொருளை வந்து ஒரு எங்களுடைய ஒரு புலன் இன்பத்துக்காக, எங்களுடைய சொந்த இன்பத்துக்காக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் பக்தர்கள் வந்து என்ன பார்ப்பாங்க? இல்லை, இதுவும் பகவானின் சக்தியே, பகவானின் சக்தி தான் இதுவும். அப்பொழுது என்ன செய்வார்கள்? பகவானின் சக்தி என்றால் அதை பகவானுக்காக நாங்கள் பயன்படுத்தணும். இதற்கு பேர் யுக்த வைராக்கியம். இதுவும் வைராக்கியம். வைராக்கியம் என்ற என்னது? வைராக்கியம் எனக்கு வேணாம், நான் இதெல்லாம் விட்டுருக்கிறேன், அதில் வைராக்கியம். நீ எதை துறக்கிறாய்? நீ துறக்கிறது வந்து துறவரம் சொல்கிறோம். துறவரம் என்றால் ரினான்சியேஷன், தியாகம். துறவரம் சொல்கிறோம். துறவரம் என்றால் உன்னுடைய சொந்த விஷயம் தான் திறக்க முடியும். நாங்கள் எனக்கு சொந்தமான விஷயம் தான் திறக்க முடியும். என்னால் எனக்கு எது சொந்தமாக இருக்குதோ அதை திறக்கலாம். எல்லாமே பகவானு சொந்தமானது, எல்லாமே ஸ்ரீ கிருஷ்ணன் சொந்தமானது. ஈஷாவாசியம் இதகம் சர்வம். நாங்கள் பார்க்கும் கண்ணில் தெரியும் எல்லா விஷயம் பகவானு சொந்தமானது. அதை எப்படி நான் திறக்க முடியும்? திறக்க முடியாது இல்லையா? இதுதான் யுக்த வைராக்கியம் சொல்கிறது. அதாவது நான் திருப்பி அதே உதாரணம் பாடுறேன். இந்த மைக்கை வந்து நாங்கள் வந்து சினிமா பாடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ சினிமா பாட்டோ ஏதோ ஒரு பாடல், எங்களுடைய புலன்களுக்கு இன்பத்தை கொடுக்குற ஒரு பாடல், அதை பாடலாம். இல்லையெனில் கிருஷ்ண கதா வந்து இதில் நாங்கள் பேசலாம். இல்லையெனில் கிருஷ்ண கதா பேசலாம், நாம சங்கீர்த்தனம் செய்யலாம். இதில் நாங்கள் இப்போ நாங்களே பாடினா இந்த அறையை விட்டு யாரும் கேட்காது ஹரே கிருஷ்ண கீர்த்தனம். ஆனால் மைக்கில் பாடினா இன்னும் கொஞ்சம் தூரம் கேட்கும். இப்போ நான் மைக்கை எடுத்து பார்த்தா அந்த கடைசி கேட்காது. மைக்கை வச்சு பேசினா அவங்களுக்கு கிருஷ்ண கதை கேட்கும். அதே போல் நான் சொன்ன ஒரு காரு, பிளேன் எதாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் பகவானின் சக்தியால் உருவானது. ஏனென்றால் எல்லாம் ஜடசக்தியில் உருவான, ஜடசக்தி எல்லாம் பகவான் சக்தி தான். அதெல்லாம் பகவானின் சக்தியில் உருவானது. ஆதலால் அதை பகவானுக்கே நாங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா திருப்பி நான் இன்னொரு ஆங்கிளில் வரலாம். ரெண்டு விஷயம் இருக்குது, ஆன்மா ஜடம், பௌதீகம் ஆன்மீகம், ரெண்டு விஷயம் இருக்குப்பா. ஆன்மீகத்தை வந்து பௌதீகத்தை வந்து ஆன்மீகம் மாத்திரம் தான் அந்த ரசவாத திறமை. குரு என்ன செய்வார்? பௌதீகத்தை வந்து ஆன்மீகம் மாற்றுவார்.
பௌதிக பிரயோஜனத்துக்காக, பௌதிக விஷயத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மைக்கை வந்து நாங்கள் எப்படி வந்து அது ஆன்மீக சேவைக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம், நாங்கள் பகவான் சேவைக்காக பயன்படுத்துகிறோமோ அதே போல் பௌதீகத்தில் 3 குணங்களால் ஆட்கொள்ளப்பட்டு பௌதீக அந்த மாயையில் ஆழ்ந்திருக்கும் ஜீவாத்மாவை ஆன்மீகத்தில் சேவையில் வந்து பணிபுரிவர் தான் குரு, ஆச்சாரியர். எப்பொழுது இப்போ உதாரணம் வந்து இப்போ ஜட பௌதீக வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தர் வந்து அப்படியே மாறி ஆன்மீகத்தில் வர்றாரோ அதே உடலில் அவருக்கு சொரூபம் கிடைக்குது. அது எப்படி, அது என்ன முறை, அது எந்த முறையில் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது 4ஆம் அத்தியாயத்தில், பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிர் பிரம்மாக்னோ பிரம்மனாகுதம் பிரம்மைவத்தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. என்ன அர்த்தம் என்றால், எல்லாமே பிரம்மன், அர்த்தம் சொன்னால் எல்லாம் பிரம்மன். அதாவது நாங்கள், நான் அந்த தமிழ் அர்த்தத்தை நான் படிக்கிறேன், அப்போ இன்னும் தெளிவாக புரியும். யாருக்காவது தெரியுமா எந்த ஸ்லோகம் அந்த 4ஆம் அத்தியாயத்தில்? இருபத்தி 28 இல்லை 29. சரி, அடுத்தது நான் சொல்லிடலாம். என்னன்னா, நாங்கள் ஒரு உதாரணம் பண்ணாங்க, ஒரு யாகம் எழுப்புறோம், நாங்கள் ஒரு ஹோமம் பண்ணுறோம். நாங்கள் அதில் ஹுத்தம்னு விஷயம் இருக்குது. ஹுத்தம் என்றால் ஒரு நெய், உதாரணத்துக்கு நெய் போடுறோம் நாங்கள். ஹோதான்னு ஒருத்தர் இருப்பார். யார் அது? நெய் போடுறவர். ஹுத்தம் என்றால் ஹுத்தம் இந்த நெய் மட்டும் இல்லை, நெய்யாக இருக்கட்டும், சக்கரை பொங்கல் இதாக இருக்கட்டும், நாங்கள் போடுறோம் ஒன்று ஹோமத்துக்குள்ளே. ஹோதா என்றால் நெய் போடுறவர். எஜமான் என்றால் இந்த எல்லாத்துக்கும் அவர் பணம் கொடுத்து எல்லாத்தையும் ஹோமம் நடத்தவர் எஜமான். ஹோதா, ஹுதம். அப்புறம் ஹோதா ஆயிடுச்சு, ஹுதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன யாகத்தில் எதில் போடுறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம்? அக்னியில் போடுறாங்க. அக்னி என்றால் என்னது? விஷ்ணுவின் நாவ். ஏன் யோசிக்கிறீங்க அவ்வளோ? யாகம் என்றால் என்ன அர்த்தம்? யாகத்தில் எல்லாரும் நெருப்பில் போடுறாங்க. எல்லாரும் ஏன் எல்லாரும் நெருப்பில் போட்டு அடிக்கிறாங்க? யாராவது கேட்பான் உங்கள்கிட்ட, எதுக்கு எல்லாரும் நெருப்பில் போட்டு அடிக்கிறீங்க? நல்லா இருக்கிற நெய், நல்லா இருக்கிற பொங்கல் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் அது நீங்கள் ஏன் நெருப்பில் போடுறீங்க? நீங்கள் நெருப்பில் போடுறோம், கொஞ்சம் நெருப்பு போட்டு மிச்சத்தை உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறோம் தானே. அது என்ன அர்த்தம்? ஏனென்றால் அக்னி என்றால் பகவானின் நாவு. அக்னிக்குள்ளே நாங்கள் விஷயங்கள் போடும்போது பகவானை போய் சேருது. ஸோ ஒரு யாகம் எழுப்பும், உதாரணத்துக்கு ஒரு யாகம் எழுப்பும் பொழுது ஹோதா இருக்கிறார், ஹுதம் உள்ளது, அப்புறம் பகவான், சேவக மற்றும் சேவா. அதாவது சேவக் என்றால் சேவையை செய்பவன், சேவா என்றால் அந்த சேவை, சேவ்ய இந்த சேவை வந்து அடையிறது. இது மூன்றும் வந்து பிரம்மன் என்று கருதப்படுகிறது. இது மூன்றும் பிரம்மனே. அது எப்படிங்க? நெய்யை போடுற ஒருத்தர், நெய்யும் ஒன்று, நெய்யை நெருப்பில் போடுறீங்க, அது எப்படி மூணு ஒன்றாகும்? ஏனென்றால் எல்லாமே ஒன்று, பகவான் இல்லை பகவானின் சக்தி ஆகும். இந்த பொருளில் வந்து பிரபுபாத் ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்கிறார். அந்த உதாரணம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் புரிஞ்சிடும். இது என்ன, இது ஒரு குழப்பமான ஒரு இது பார்த்தோன்னா, அந்த உதாரணம் வந்து என்னென்னா, ஒருத்தருக்கு நிறைய பால் பொருட்கள் சாப்பிட்ட உடனே அவருக்கு வயிற்றில் கொஞ்சம் குளறுபடியாக இருக்குது. நமக்கெல்லாம் ஆயிருக்கும், நிறைய ஸ்வீட் சாப்பிடுவோம் நாங்கள், அது பாலில் செஞ்ச ஸ்வீட் சாப்பிட்ட உடனே வயிறு சரியில்லாமல் போயிடும். அதுக்கு என்ன மருந்து சொல்லுவாங்க? மோர், தயிரில் கொஞ்சம் இந்த மிளகு பொடியெல்லாம் சேர்த்து அந்த மாதிரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஒன்று
எங்கள் பிரச்சனைக்கு காரணமானது வந்து பால். எங்கள் பிரச்சனைக்கு தீர்வாகிறது வந்து மோரோ தயிர். இது ரெண்டுக்கும் மூலம் என்னது? பால் தான். ரெண்டு பால் தான். மோர் தயிர் கூட பால்னு ஒரு மாறுதல். ஒரு பாலை வந்து நாங்கள் வந்து திருப்பி தயிர் செய்தால் தயிர் ஆகிடும், அது மோர் ஆகிடும். அதே போல் தான் எல்லாமே பகவானின் சக்தி தான். நாங்கள் மாயைக்குள்ளே இருக்கிறோம், அதுவும் பகவானின் சக்தி தான். அதே மாயையான சக்தி, அதே சக்தியை பயன்படுத்தி தான் நாங்கள் பகவானுடைய பாதைக்கு நாங்கள் சரணடைய முடியும். பார்த்தீங்களா? ரொம்ப ஒரு சீக்கிரட்டாக இருக்குது, யாருக்கும் தெரியல இந்த விஷயம், நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கள் மாயைக்குட்பட்டு நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? யார் காரணம்? 3 குணங்கள். மாயை யார் காரணம்? அதுவும் கிருஷ்ணர் தான் காரணம். சரி, அது கிருஷ்ணர் தான். அதாவது நாங்கள் மாயைக்குட்படுறதுக்கும் கிருஷ்ணர் தான் காரணம். எங்களை மாயை விட்டு விடுபடுறதும் அவர் தான் விடுவிக்க முடியும் எங்களால், இல்லையா? நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் உண்மை. எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாட்சி. நீங்கள் நிமித்த மாத்திரமாக இருங்கள். நிமித்த மாத்திரம் என்றால் கருவியாக இருங்கள். ஒரு பகவானின் கையில் ஒரு கருவியாக இருங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் எங்களை ஆட்கொள்வதும் அவர் சக்தி தான். அதே சக்தியை பயன்படுத்தி நான் சொன்ன உதாரணம் மைக்கு, இந்த டேபிள். இப்போ இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்கள். இந்த கோயிலை வைகுண்டம் என்று சொல்லுவோம் நாங்கள், இல்லையா? எவ்வளோ இருக்கோம் பார்க்க. வைகுண்டமா? அது எப்படி? கோயிலை கட்டினது வந்து பெங்களூர்லையோ தமிழ்நாட்டில் இருக்கிற யாரோ கொத்தனார் பிடிச்சி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த செங்கல்லும் சிமெண்ட்டும் சேர்த்து கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கிற பாயல் எங்கே வாங்கினோம் நாங்கள்? வைகுண்டத்தில் வந்துச்சா அது? இல்லை, பெங்களூரில் போய் எங்கேயோ வாங்கியிருப்பாங்க. இங்கிற போர்டு, கட்டடங்கள், டேபிள், சேரு, இந்த மைக் சிஸ்டம் எல்லாம். இப்போ மைக் கம்பெனிக்காரன், அது நாங்கள் வைகுண்டம் சொல்ல முடியுமா? யாரோ ஒரு கம்பெனிக்காரன் பண்ணது. ஜப்பான்கார கண்டுபிடிச்ச மைக். நீங்கள் சொல்கிறீங்க வைகுண்டத்தில் சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் கோயிலுக்குள்ள ஒன்றுமே வைகுண்டத்தில் வரலையே. எல்லாமே இந்த உலகத்துலேருந்து வந்து தான் காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க. ஆனால் கேட்டால் இது வைகுண்டம்னு சொல்கிறோம் நாங்கள். அது எப்படி? என்ன அர்த்தம்? அது வைகுண்டம் தான். ஏனென்றால் கிருஷ்ணருக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம். நாங்கள் நாகம் திஷ்டாம வைகுண்டே யோகினாம் ஹிருதயேஷு வா தத்ர திஷ்டாமி நாரதா எத்திர காயந்தி மத் பக்தாக. அதாவது எங்கே என்னுடைய நாம சங்கீர்த்தம் நடக்குதோ அங்கே நான் இருக்கிறேன். அதான் வைகுண்டம். நாம சங்கீர்த்தனம், அதாவது பகவானுடைய சேவை செய்கிறது. அந்த பகவானின் சேவை செய்வதற்காக நாங்கள் திருப்பி அந்த அந்த ஜட பொருட்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். நாங்கள் மிருதங்கம், கர்த்தால இதெல்லாம் ஆனது, லோகம், மண், இதெல்லாம் ஆனதான் பஞ்சபூதங்களாக ஆன இந்த விஷயங்களை மட்டும்தான் திருப்பி அதே நாங்கள் பயன்படுத்தி பகவானை சேவை செய்கிறோம். அந்த பஞ்சபூதங்களால் ஆன அந்த விஷயங்கள், அந்த பொருட்களை நாங்கள் பயன்படுத்தும் போது அது வந்து பௌதீக சக்தியிலிருந்து ஆன்மீக சக்திக்கு மாறுகிறது. அதான் அந்த ரசாயனம், கெமிஸ்ட்ரி. தான் ஒரு விஷயத்தை. இது ஒரு மிக சிறந்த உதாரணம் வந்து நான் பார்த்து, சின்ன சின்ன உதாரணம் பார்த்தோம். நாங்கள் மிக சிறந்த உதாரணம் வந்து ஆச்சாரியர், அவரே தான். நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து பகவானுக்கு பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு மைக்கு, கர்த்தால், காரு எல்லாம் நாங்கள் கோவிலில் யூஸ் பண்ணி பண்ணாங்க. எல்லோரும் நாங்கள் பண்ணுறாங்க. மைக் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, டிவி, கம்ப்யூட்டர் எல்லாம் இருக்குங்க. அந்தந்த விஷயங்கள் வந்து பகவானின் சேவைக்கு நாங்கள் அர்ப்பணித்துக்கிறோம். குரு என்பவர் தன்னைத்தானே பகவானுக்காக அர்ப்பணிச்சிட்டார். தன்னைத்தானே இந்த உடல்லையே பகவானுக்கு அர்ப்பணிச்சிட்டார். அவர் தான் குரு, ஆச்சாரியர். இல்லை என்னால் தூய பக்தர். ஒரு தூய்மையான பக்தர் வந்து தன்னைத்தானே தன் உடலையே வந்து பகவானுக்கு அர்ப்பணித்திருப்பார். அப்போ என்ன ஆகும்? அது ஈக்குவேஷன் ஃபார்முலா போட்டு பாருங்கள், ரசாயன ஃபார்முலா போட்டு பாருங்கள். அவர் உடல் வந்து பௌதிக உடல் கிடையாது. அவர் உடல் வந்து ஒரு மெட்டீரியல், ஜட பொருட்களான உடல் ஆகாது. அவர் உடல் வந்து ஆன்மீக உடல் ஆகிறது. அவர் இந்த உடல்லே இருந்தாலும் கூட முக்தி புருஷராக ஆகிறார், முக்தி அடைந்தவர் ஆகிறார். ஏன்? தன்னுடைய சொரூப நிலையை அவர் அடைந்து விட்டார். கோலோக விருந்தாவனத்துக்கு போய் அந்த தூய பக்தர் என்ன செய்வார்? பகவானுக்கு தூய பக்தி சேவை செய்வாங்க. சுத்த பக்தி சேவை நாங்கள் பண்ணுறது கிடையாது. நாங்கள் வந்து எங்கள் பக்தியில் வந்து சில கலப்படங்கள் இருக்கும். நீங்கள் வெளியில் போனீங்கன்னா சில பேர் வீட்டில் வாங்குவாங்க ஜூஸு, சோடா, இப்போல்லாம் கலப்படம் நிறைய ஆகிடுச்சு. இப்போ எந்த பொருளை வாங்கினா அது கலப்படம் இருக்குது. நிறைய கலப்படங்கள், கலங்கங்கள்னு போட்டிருங்க, ஒரு வார்த்தை வந்துச்சு ப்ரோப்பா போட்டு, கலங்கங்கள், நிறைய கலங்கங்கள் இருக்குது. எதை வாங்கினாலும் சரி, பழங்களாக சரி, தண்ணி, எல்லோரும் கலப்படம் தான். அதே போல்
எங்கள் பக்தியில் சில கலப்படங்கள் இருக்குது. அது என்ன கலப்படங்கள்? யாராவது சொல்ல முடியுமா? அது என்ன பக்திக்குள்ள என்ன கலப்படங்கள்? என்ன? பூஜா, லாபா, பிரதிஷ்டாசா. பூஜான்னா எனக்கு பேர் வேணும், எனக்கு ஒரு பெருமை, யாராவது என்னை பார்த்து நான் ஒரு சேவை, எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் மைண்டில் வரும். நாங்கள் சேவை செய்யும்போது யாராவது என்னை பார்த்து, பிரபு நீங்கள் நல்லா கீர்த்தன் பாடுறீங்க பிரபு, கீர்த்தன் முடிஞ்ச உடனே பிரபு சூப்பராக இருந்துச்சு கீர்த்தன் பிரபு, வா வேறு நல்லா இருந்துச்சு, என்ன மிருதங்க வாசிக்கிறீங்க பிரபு. நாங்கள் எதிர்பார்ப்போம், நாங்கள் யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு. அப்புறம் என்ன சமைக்கிறீங்க மாதாஜி, நீங்கள் பயங்கரமாக சமைக்கிறீங்க, என்ன பிரசாதம் தெரியுமா, ஆஹா வேறு லெவல், அப்படி அமிர்தமாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்ப்போம். பூஜா, லாவ, பிரதிஷ்டா, அந்த ஆசைகள் இருக்குது. இந்த மாதிரி பல கலப்படங்கள் பல உள்ளன. நாங்கள் பக்தியோடு செய்யும்போது அதுவும் பக்தி தான். கிருஷ்ணர் வந்து இந்த கலப்படம் நிறைந்த பக்தி கூட அவர் ஏற்றுக்கொள்வார் இல்லையா? ஏற்றுக்கொள்கிறார் அவர். எங்கே நாங்கள் செய்யணும் அவ்வளோதான். ஆனால் நாங்கள் எதை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும்? சரி, நான் கலப்படம் நிறைந்த பக்தியை நான் செய்கிறேன்னா, புரோபாத் அருமையான வார்த்தை யூஸ் பண்ணுவார். புரோபாத் வந்து முதல் தடவை அமெரிக்கா வந்த பொழுது அன்அலாய்டு ஸ்டீல் கம்பெனி அப்படி ஒரு போர்டை பார்த்தார். அன்அலாய்டு, அன்அலாய்டு, அலாய் என்ற என்ன அர்த்தம்? தமிழ் என்ன சொல்லுவாங்க அலாய்க்கு? அலாய், டூ மெட்டல்ஸ். உதாரணத்துக்கு வந்து தாமரை, அதாவது காப்பர் மற்றும் டின் நினைக்கிறேன், ரெண்டு சேர்த்தா பிரான்ஸ் வருது. அப்புறம் இந்த நாங்கள் பிராஸ், அதாவது நாங்கள் பித்தளை கூட ரெண்டு உலோகங்கள் ஒரு மிக்சர் தான் அது. அது ஒரு கலப்படம், அங்கே ஒரு கலப்படம் இருக்குது. அந்த கலப்படம் மூலம் தான் எங்களுக்கு அந்த பித்தளை கிடைக்குது. ஏன்னா எங்களுக்கு வந்து தங்கம், சில்வர் அதெல்லாம் கொடுக்குற வசதி இல்லை. அதனால் கொஞ்சம் பித்தளை வந்து கலப்படம். பகவானுக்கு மிகவும் உகந்தது வந்து தங்கம், அதாவது ஒன் சிங்கிள் மெட்டல், தங்கம், வெள்ளி, இந்த விஷயங்கள் ரொம்ப உகந்தது. ஆனால் முடியலன்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் பித்தளை கொடுக்குறோம் நாங்கள். பித்தளை பாத்திரங்கள், பித்தளை தட்டு, பித்தளை ஆரத்தி விளக்கெல்லாம். இது அலாய்டு, அலாய். அன்அலாய்டு என்றால் எந்த விதமான கலப்படம் இல்லாத தூய்மையான பக்தி. அப்படி பக்தி தோண்டு செய்பவர் எப்படி செஞ்சா என்ன ஆகும்? அன்லாய்ட் பக்தி செஞ்சால், அலாய் கலப்படமே இல்லாத பக்தி செஞ்சா என்ன ஆகும்? நாங்கள் ஒரு கம்பி எடுத்து அந்த கம்பியை நாங்கள் அப்படியே நெருப்பில் வச்சோன்னா தொடர்ச்சியா, பக்தி என்ற நெருப்பை நாங்கள் நாங்கள் அர்ப்பணிச்சிட்டோம் என்றால், நீங்கள் அந்த கம்பி எடுத்து நீங்கள் நெருப்பில் வச்சு திருப்பி வச்சு எடுத்திங்கன்னா சூடாகிறது ரொம்ப நேரம் ஆகும். அது கலப்படமான பக்தி. கொஞ்ச நாள் நான் பக்தி தோண்டி செய்கிறேன், கொஞ்சம் நேரம் சினிமா பார்க்க போகிறேன், நான் திருப்பி கோயிலுக்கு வர்றேன், அதுக்கப்புறம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, அப்புறம் திருப்பி கோயிலுக்கு கொஞ்சம் சேவை செய்கிறோம், நாங்கள் திருப்பி அடுத்த நாள் போய் வெளியில் போய் கதை பேசுகிறது. அப்படி இல்லாமல் ஒரே அதாவது அனன்யஸ் சிந்தையந்தோ மாம். இங்கே புரோபா அது ஆரம்பிக்கிற போதே புரோபா சொன்னால் அதுதான் என்னது, இவ்வாறாக இடையறாத பக்தி பூர்வமாக. இடையறாத பக்தி என்றால் அன்அலாய்ட் பக்தி, அதாவது தூய்மையான பக்தி செய்யும்பொழுது அந்த கம்பி வந்து நீங்கள் சும்மா நெருப்பில் வச்சு எடுக்காமல் அப்படியே நெருப்பில் வச்சிங்கன்னா செவப்பா சூடாகி நெருப்பின் தன்மை அதை அடைஞ்சிடும். நெருப்பின் தன்மையை அது கம்பி அடைஞ்சிடும். அந்த கம்பி எடுத்து அப்படியே நீங்கள் யாராவது வச்சிங்கன்னா சுட்டுரும். பேப்பரில் வச்சுன்னா எரிஞ்சு தீஞ்சு சாம்பல் ஆகிடும் அது. அதே போல தான் குரு ஆச்சாரியர் வந்து தன்னைத்தானே முழுமையாக அர்ப்பணித்து தன் உடலே வந்து அந்த ஆன்மீக சக்தியால் முழுமையாக ஆன்மீகமாக உள்ளது குருடைய உடல். எங்கள் உடல் வந்து ஜடல் உடல்னு சொல்லணும். நாங்கள் கலப்பட பக்தி, எல்லாம் கலப்படம் தான், எங்கள் எல்லாம் ஃபுல் கலப்படம் தான். ஆனால் பகவான் வந்து அந்த கலப்பட பக்தி கூட ஏற்றுக்கொள்வார். சரி, அப்போ என்ன செய்கிறது? எப்போ வந்து நாங்கள் எங்கே போனாலும் வந்து யாரோ பேசுவாங்க, எல்லாம் பேசி கேட்டப்போ நாங்கள் எங்களுக்கு தோன்ற முதல் விஷயம், சரி என்ன தான் செய்ய சொல்கிறீங்க, நீங்களே சொல்கிறீங்க கலப்படம், நீங்களே சொல்கிறீங்க தூய்மை, நான் எங்கே எனக்கே சில நேரம் தோணும், சரிப்பா என்ன தான் செய்ய முடியும், என்ன செய்கிறது? அதுக்கு நாங்கள் வந்து 3 விஷயங்கள். அதுக்கு நாங்கள் முதல்ல வந்து ஒரு 4 ஸ்லோகங்கள் படிக்கலாம். கீதையில் வந்து 4 ஸ்லோகங்கள் படிக்கலாம். முக்கியமான சில ஸ்லோகங்கள் இருக்குது கீதையில். வந்து மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம் என்றால் என்ன சொல்லுங்கள்? சர்வதர்மம் பரித்தஜ்ய.
சரி, கீதையின் சாரத்தை அடைந்த ஒரு ஸ்லோகமே சொல்லுங்கள். பகவத்கீதையின் சாரத்தை அடைந்த ஒரு ஸ்லோகம். ஏகஸ்லோகி பகவத்கீதான்னு, ஏகஸ்லோகி கீதான்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரோப்பா சொல்லியிருக்காரு, பொருளில் போட்டிருக்காரு, திஸ் இஸ் த எசன்ஸ் ஆஃப் பகவத்கீதா. 55 என்ன ஸ்லோகம் சொல்லுங்கள். நீங்கள் நம்பர் சொன்னீங்கன்னா எப்படி? ஸ்லோகம் சொல்லுங்கள். மத் கர்மக்ரன் மத் பரமோ மத் பக்த சங்கவர்ஜிதா நிர்வைரசர பூதேஷு எஸ் மாமேதி பாண்டவ. இதற்கு பேர் ஏகஸ்லோகி பகவத்கீதா. அதாவது இது மத் கர்மக்ரன் மத் பரமோ மத் பக்த சங்கவர்ஜிதா நிர்வைரசர பூதேஷு எஸ் மாமேதி பாண்டவ. முழு எசன்ஸ், அதாவது ஒரு பகவத்கீதையோட சாரம் என்றால் எசன்ஸ், பெஸ்ட் தி பெஸ்ட், முக்கியமான விஷயம் எல்லாம் இது இருக்குது. என்னது? மத் கர்மக்ரன், கிருஷ்ணன் சொல்கிறாரு, என்னுடைய கர்மா நீ செய், என்னுடைய வேலை செய், என்னுடைய செயலை செய். மத் பரமோ, என்னை டாப் மோஸ்ட் பரமனாக அறிந்து கொள்ளு. மத் பக்தா, என் பக்தனாக நீ ஆகு. சங்கவர்ஜிதா, அதாவது எல்லா விதமான தேவையில்லாத சங்கவர்ஜிதா, மனசுடைய கற்பனைகள், அப்புறம் பலநோக்கு செயல்கள், தேவையில்லாத ஆக்களுடைய சங்கம் எல்லாம் விட்டுத்தள்ளு. சங்கவர்ஜிதா. நிர்வைரக, நிர்வைரக என்றால் எதிரியே இல்லை அவனுக்கு. நிர்வைரக. சர்வபூதேஷு, எல்லா உயிரில் நீ எந்த உயிரிடத்துக்கு நீ துவேஷம் வச்சுக்காத, நீ என்னது சொல்கிறது, கோவம் வச்சுக்காத, இல்லைனா சண்டை வச்சுக்காத, நீ எதிரியாக யாரும் பார்க்காத. எஸ் மாமேதி பாண்டவ. இப்படி செஞ்சீன்னா என்ன ஆகும்? என்னென்ன அடைவாயாக. அதான் இந்த ஸ்லோகத்தில் போட்டிருக்கு. யுதிஷ்டிர மகாராஜ் அதான் பண்ணுறாரு. பகவான் உடைய பாதங்கள் அடைய செல்கிறார் அவர். அதுதான் ஏகஸ்லோகி இங்கே வச்சுருக்கு, இங்கே கொடுத்துருக்கு. அடுத்த கேள்வி, ஏகஸ்லோகி சதுஸ்லோகி பாகவதம்னு கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள். அதாவது பாகவதனுடைய சாரம் 4 ஸ்லோகங்கள் இருக்குது. 2ஆம் காண்டத்தில் வரும், அது 3ஆம் அத்தியாயத்தில். சதுஸ்லோகி பகவத்கீதா என்றால் தெரியுமா யாருக்கு? 4 ஸ்லோகங்கள். ஆம் சர்ராஸ் பரம், சூப்பராக சொன்னாங்க மாதாரி. அவ்வளோதான். அதாவது அகம் சர்வச பிரபோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இது மத்வா பரந்தி மாம் பூதாபாவ சமன்விதா. தமிழில் சொல்லுங்களேன், அது என்ன என்ன அர்த்தம் தமிழுக்கு பார்ப்போம். ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே. கிருஷ்ணன் சொல்கிறாரு ஜட ஆன்மீக. இப்போ நான் பார்த்தோமே, பௌதிக சக்தியாலும் சரி ஜட சக்தியாகட்டும் சரி, ரெண்டுக்கும் மூலம் நானே, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தோண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். இதில் என்ன சாரம்னா, கிருஷ்ணர் யாருன்னாங்க அறிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. கிருஷ்ணர் யார்? கிருஷ்ணர்னா அதான் இருக்காரு, புல்லாங்கல் கழிச்சுக்கிட்டு வாசுதேவன் மகன், ராதே கூட இருக்கான், அவருக்கு கிருஷ்ணன். அது தெரியும், அது யார் வேணால் சொல்லலாம். கிருஷ்ணர் யார்? ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. யார் கிருஷ்ணர் அறிஞ்சுக்கிறோம். இது அறிந்து எனது பக்தி தோணில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். ஆயிடுச்சு. இதை நாங்கள் விளாவரே பார்ப்போம் நாங்கள். அப்புறம் 9வது ஸ்லோகம், 2வது, அதாவது நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லோகம் மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தமாம் நித்தியம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. சரி, கிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? எனது தூய பக்தர்களின், அதாவது கிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்ச தூய பக்தர்கள், எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். முதல்ல என்னது? ஆம் சர்வச பிரபோ. முதல்ல கிருஷ்ணனாரு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அப்புறம் சொல்றாரு, தெரிஞ்சப்ப என்ன செய்யறது? நான் யாருன்னு தெரிஞ்ச பக்தர்கள் அவங்க மச்சித்தா மத்கத பிராணா, அவர்கள் சிந்தனைகள் எப்போவுமே கிருஷ்ணருக்குள்ளேயே இருக்குது. ஆயிடுச்சா? பார்த்தோம். 2வது ஆயிடுச்சு. ஒருத்தர் சிந்தனையெல்லாம் ஒரு விஷயம் இருந்து என்ன ஆகும்? ஒருத்தர் சிந்தனை எப்போவுமே சாராயம் இருந்துச்சுன்னா குடிகாரன் ஆகிடுவாங்க இல்லையா? குடிக்கிறதுலையே ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா குடிகாரன்.
பார்த்தாலும் பணம் 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 சிந்தனை இருந்துச்சுன்னா பணக்காரனாவா இல்லை அந்த பண மோகத்தில் வந்து அழிஞ்சு போயிடுவான். இப்போ பார்த்தாலும் சாப்பாடு மேலே ஒரு சிந்தனையாக இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பாடு ராமனாவாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மேலே எப்போவுமே தன் சிந்தனை இருந்துச்சுன்னா தூய பக்தர் ஆவாங்க. ஸோ கிருஷ்ணன் சொல்கிறாரு, முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சு உன்னோட சிந்தனை வந்து என் மேலே வச்சுக்கோ. மஜ்ஜித்தா மத் கத பிராணா போதையந்த பரஸ்பரம். சரி, சிந்தனையே வந்து இப்போ ஒருத்தர் சாப்பாடு மேலே சிந்தனை இருந்துச்சுன்னா அந்த சாப்பாட்டு போய் சேவை செய்வார். சாராயத்து மேலே சிந்தனை இருந்துச்சுன்னா சாராயத்து போய் சேவை செய்வாங்க. அவங்க என்ன சேவை செய்வாங்க? போய் குடிப்பாங்க. இப்போ பார்த்தாலும் சினிமா சிந்தனை இருந்துச்சுன்னா சினிமாவுக்கு சேவை செய்வாங்க. எப்படி சினிமாவுக்கு சேவை? போய் சினிமாவுக்கு தேட்டரில் போய் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ப்பாங்க. எப்போவுமே பகவான் மேலே தன் சிந்தனை இருந்துச்சுன்னா பகவானுக்கு சேவை செய்வாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. சரியா? அடுத்தது என்னது? 2 ஸ்லோகம் ஆயிடுச்சு. 3வது பார்ப்போம். தேஷாம் சததியுக்தானாம் பரதாம் பிரீத்திபூர்வகம். ஓ, இப்படி வந்து எனக்கு பகவானுக்கு பிரீத்திபூர்வகம், சும்மா சாதாரண பக்தி இல்லை, பிரீத்திபூர்வகம். பிரீத்தி என்றால் என்னது? அன்பு, பாசம், பரவாசம், அன்பு. அந்த அன்பு பக்தி வந்து ஒரு விதம், ஒரு ஃபீலிங், ஒரு இமோஷன், ஒரு அன்பு. அது சும்மா வாய்ப்பேச்சுக்காக செய்கிறது கிடையாது. ஓகே, பிரபு சொன்னாரேன் செய்கிறேன், அவ்வளோதான் போயிடுச்சு. சரி, கோயிலுக்கு வர்றேன், என்னோ பண்ணுறேன், அப்படி யாரும் வர்றதில்லை. ஒருத்தர் காலையில் எழுந்து 3 மணிக்கு எழுந்து குளித்து பல் தேய்ச்சி குளித்து புது ட்ரெஸ்ஸெல்லாம் தோத்தியெல்லாம் போட்டு, தோத்தி கட்டுற சீக்கிரம் ரொம்ப ஈஸி இல்லைங்க, பேண்ட்டை டக்குன்னு போட்டுடலாம், தோத்தி எடுத்து கட்டணும் இல்லையா, டைம் ஆகும். திலக்கெல்லாம் போட்டு அப்படியே அடித்து பிடிச்சி வருவாங்க கோயிலுக்கு மங்களாரத்துக்கு. எதுக்கு? பிரீத்திபூர்வகம் இல்லாமல் வருமா? அது வருமா? பிரீத்திபூர்வகம் இல்லாமல் வராது. நிறைய நாள் வராதுங்க, ஒரு நாள் வந்துடுவோம். எதுக்காக? மங்களாரத்தி வந்தேன், ஒரு இது ஒரு மாறு தட்டி கூட சில பேர் வருவாங்க, சில பேர் நாங்களும் வந்திருப்போம். நாங்கள் மங்களாரத்தி வந்து பார்ப்போம், நான் மங்களாரத்தி வந்துட்டேன். வந்த உடனே பார்ப்பேன், யார் யார் இருக்காங்கப்பா மங்களாரத்தியில், நான் வந்திருக்கேன் மங்களாரத்துக்கு, அட்டெண்டன்ஸ் மாதிரி காட்டுவேன். அவங்களுக்கு ஓ இந்த ப்ரோ மங்களாரத்தி வந்திருக்காரு, பெரிய ஆள் பா இவர், சும்மா இல்லை வந்துட்டேன் மங்களாரத்தி. நிறைய நாள் ஆகாது, போக போக மங்களாரத்தி வருவது வந்து பிரீத்திபூர்வமாக இருக்கணும். பக்தி வந்து பிரீத்திபூர்வகம், பக்தி வந்து அன்பால் செய்யணும். ஆகாது, ரொம்ப தான் முடியாது. சரி, இப்போ வந்து பகவானை நாங்கள் யாருன்னு பார்த்தோம் முதலாம் ஸ்லோகத்தில். 2வது ஸ்லோகத்தில் தன் மச்சித்த மத்தப்பான சிந்தனை இப்போ பகவான் மேலே ஆயிடுச்சு. அப்புறம் கதை இருந்துச்சு, துஷ்யந்திரம் இருந்துச்சு. அவங்க அது சிந்தனை வந்து பகவான் மேலிருந்து பகவானுக்கு சேவை செய்வாங்க, பகவானை பற்றி பேசுவாங்க. கதையந்தச்ச மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. சரி, பகவான் என்ன செய்வார்? நீங்கள் பகவானை சேவை செய்கிறீங்க, பகவான் என்ன செய்வார்? அவர் அப்படியே உட்காந்து ஹாயாக உட்காந்து எல்லா சேவை செய்யுங்கப்பா அப்படின்னு இருப்பார். இல்லை, பகவான் என்ன செய்வார்? தேஷாம் சததியுக்தானாம், அந்த சததியுக்தானாம், அந்த பரதாம் பிரீத்திபூர்வகம் செய்யும் பக்தர்களுக்கு ததாமி. ததாமி என்றால் நான் கொடுப்பேன். என்ன கொடுப்பீங்க? புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே. அவருக்கு நான் புத்தி யோகம் என்றால் அந்த நல்ல புத்தி கொடுப்பேன், அந்த இன்டெலிஜென்ஸ் கொடுப்பேன். என்ன இன்டெலிஜென்ஸ்? மேலும் மேலும் பக்தி தோண்டி செய்வதற்காக அந்த சிறந்த புத்தியை நான் கொடுத்து ஏனமாம் உபயாந்தித்தேன், என்னிடம் வந்தடைவதற்கான தேவையான அறிவு, அந்த புத்தியை நான் வழங்குகிறேன் சொல்கிறார் கிருஷ்ணர். பாருங்க, 1 2 3 3ஆயிருக்கு, இன்னும் 1 இருக்குது. அடுத்து என்ன பார்ப்போம்? தேஷாம் ஏவானுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமஹ நாசயாம் யாத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. பார்ப்போம். அவர்களும் விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தினுள் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானம் எனும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கின்றேன். பாருங்க, பக்தர் என்ன செஞ்சாங்க? முதலாம் ஸ்லோகத்தில் வந்து பக்தர்கள் வந்தாங்க. இவர் ஒரு பக்தி வந்து பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையில ஒரு விதமான ஒரு பாச என்ன சொல்கிறது, ஒரு உறவு. கோபியர்கள் வந்து எப்படின்னா பகவானுக்கு எப்படியா சேவை செய்வாங்க. அவங்க வேறு எதுவும் அவங்களை பார்க்க மாட்டாங்க. ஒரு தடவை கிருஷ்ணனுக்கு தலைவலி வந்துச்சு. தலைவலி எங்களுக்கு சில தலைவலி வரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? முடியலை, அப்போ தலைவலிக்குது பாப்பா, படுத்து தூங்க போகிறேன்.
என்னை விட்டுரு. ஸ்ரீ கிருஷ்ணருக்கே தலைவலி வந்துச்சு. அப்போ கிருஷ்ணன் சொன்னார் நாரதமுனி கிட்ட, ஒரு தூய பக்தர்களின் கால் தூசி எனக்கு வந்துச்சுன்னா சிறந்த மருந்து அது. நாரதர் யோசிச்சார், பகவான் உங்கள் தலையில் ஏன் கால் தூசி வச்சு நான் என்ன நரகத்துக்கு போகிறது? நான் ஏன் நரகத்துக்கு போகணும்? எனக்கு அது நரகத்தில் அது எந்த நரகமே தெரியாது, எந்த விதமான தண்டனை எனக்கு கிடைக்குமா தெரியாது எனக்கு. பகவான் கிருஷ்ணனால் முடியலை. ஆனால் கோபியர்கள் வந்து எடுத்துக்கோ, நாங்கள் நரகத்துக்கு போனால் எங்கள் பரவாயில்லை, நீ எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. இப்போ அதே போல் வந்து துர்வாச முனி வந்து அதாவது இந்த கதை நான் சொல்ல, அம்பரீஷ மகாராஜ் வந்து இந்த கோபத்தில் வந்து துர்வாச முனி அந்த அரக்கனை உருவாக்கி அந்த நேரத்தில் வந்து சுதர்சன சக்கரம் அவரை பின்தொடர்ந்து போகும். இந்த கதை உங்களுக்கு தெரியும், 7 வருஷம் நேரம் இல்லாதனால ஃபுல்லாக சொல்ல. அவள் துர்வாச முனி எல்லா இடத்துல போவார், சிவன்கிட்ட போவார், பிரம்மாங்கிட்ட போவார், இல்லை அப்படி கடைசியில் ஸ்வேத தீபா நாராயணகிட்ட போவார். நாராயணன் சொல்வார், சாதுனாம் ஹிருதயம் மஹ்யம், ஞாபகம் வரல, அதை என்ன சொல்வார்னா, என் ஹிருதயத்தில் பக்தர்கள் இருக்காங்க, என் பக்தர்கள் வந்து அவங்க ஹிருதயத்தில் என்ன அடைச்சிருக்காங்க, அன்பால் வந்து அடைச்சிருக்காங்க. எப்படி அன்பாக அடைச்சாங்க? உதாரணம் வந்து யசோதா. யசோதா வந்து தன் அன்பால் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஜட உலகம் மற்றும் ஆன்மீக உலகம் எல்லாத்துக்கும் அதிபதியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து ஒரு கைத்தால் கட்டியிருக்காங்க. அன்பால் மட்டும்தான் முடியும். ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து யாரு? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். இப்போ இங்கே வந்து உலக நாயகன் சில பேர் இருக்காங்க. உலக நாயகன் தான் அவங்க ஆக முடியும். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அதோட பெருசுப்பா. ஒரு உலகம் இல்லை, பிரம்மாண்டங்கள். உலகம் வந்து பிரம்மாண்டுக்குள்ள அடங்கும். பிரம்மாண்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அவர். நாயகனுக்கு நாயகன் அவர் தான், அல்டிமேட் நாயகன். அல்டிமேட் ஸ்டார் இல்லை, அல்டிமேட் நாயகன். எல்லாத்துக்கும் அவர் தான் நாயகன். அவர் யார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அவர் வந்து தன் தந்தையான நந்த மகாராஜனுடைய பாதணிகள் செருப்பை வந்து தலை வச்சுட்டு வர்றார். என்னப்பா, யார் செய்வாங்க இந்த மாதிரி? உலகநாயகன் செய்வாரா? யார் இந்த உலகத்தில் எந்த நாயகன் செய்வாங்க? இப்போ இருக்கிற நாயகன் எந்த நாயகன் செய்வாங்க இந்த மாதிரி? ஆனால் கிருஷ்ணர் செய்வார். அவர்தான். அதே எதுக்காக? அன்பினால், பக்தியினால். ஸோ எதுக்கு நான் சொல்ல வரைஞ்சா நான் இதெல்லாம் இந்த இதே பல நிறைய பேசலாம் இதை பற்றி. பக்தன் வந்து பகவானுக்கு சேவை செய்தால் கிருஷ்ணர் என்ன யோசிப்பார்? அதே நான் பக்தன் எப்படி சேவை செய்யலாம்னு யோசிப்பான் கிருஷ்ணர். அதான் பாசம், அன்புன்னு சொல்கிறது. பகவான் வந்து அப்படியே இருந்துக்கிட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன், எனக்கு சேவை செய்ய கிடைக்கட்டு போ, அப்படி கிடையாது. போட்டிருக்க பக்தர்கள் வந்து பகவானை பற்றி அவங்க தன்னுடைய சின்ன கலப்படமான அந்த பக்தி சேவை செய்கிறாங்க. மற்றித்தா மத்கதப்ரானா போதையந்த பரஸ்பரம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கிருஷ்ண கதா பேசுகிறாங்க, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க. ஆயிடுச்சு, அவளாம் என்ன பண்ண முடியும்? அம்பரீஷ் மகாராஜா என்ன செஞ்சார்? பலவே செஞ்சார். கோயில் நடந்து போனார். சவே கிருஷ்ண பதாரவிந்தியோ வைகுண்ட குணான எல்லாம் இருந்துச்சு, பெரிய ஸ்லோகம் இருக்குது. அதெல்லாம் பண்ணார். அவர் கோயில் நடந்து போவார், கையால் அர்ச்சனை பண்ணுவார், மூக்கால் வந்து அந்த பூவை மோதி பார்ப்பார். எல்லாம் அந்த பக்தி தொண்டு செய்வாங்க. அதே போல் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் மோதி அந்த பரஸ்பரம் கொஞ்சம் பேசுகிறோம். நாங்கள் கிருஷ்ண கதா பகவான் மேலே எங்கள் சிந்தனை வைக்கிறோம். ஆனால் பகவான் என்ன செய்வார்? அவரை அடைவதற்கான அந்த புத்தி யோகம் அளிப்பார். எங்கள் ஹிருதயத்துக்குள்ளே வந்து உட்காந்துருப்பார். அவர் எப்போவுமே இருப்பார். இருந்து என்ன செய்வார்? அவரிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக தேஷாம் ஏவ அனுகம்பார்த்தம். அனுகம்பா என்றால் கருணை. அனுகம்பார்த்தம் விசேஷ கருணை, ஸ்பெஷல் மர்சி, ஸ்பெஷல் கருணை காட்டுவதற்காக. அகம் அஜ்ஞானஜம் தமஹா. பாவம் எல்லாம் அறியாமல் இருக்காங்க. அந்த அறியாமையினால்தான் வந்து கலப்படமான பக்தி செய்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. யாரும் இங்கே வந்து எல்லோரும் நாங்கள் அறியாமல் அந்த அஜ்ஞானத்தில் இருக்கோம். நாங்கள் அஜ்ஞானத்தால் வந்து சில நேரம் ஆர்த்தி தப்பாக சொல்லுவோம், தப்பாக பண்ணுவோம், மந்திர தப்பாக சொல்லுவோம். நாங்கள் ஹோமம் வளர்க்கும் போது சில தப்பு நடக்கலாம், எல்லாம் அறியாமல் சில விஷயம் நடக்கலாம். கலப்படமான பக்தி, நான் சொன்ன கலப்படமான பக்தி, கலப்படம் இருந்தால் பக்தி அது.
அந்த கிருஷ்ணனை செய்வார், அந்த பக்தியை ஏற்றுக்கொண்டு அறியாமினால் பிறந்து இருளை ஞானம் எனும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கின்றேன். எப்படி பகவானை அடைவதற்காக அவர் எங்களுக்கு புத்தியோகம் கொடுக்குறார். அவர் அந்த அறியாமை கிருஷ்ணர் கிருஷ்ண சூரிய சம மாயார் அந்தகார், ஜஹா கிருஷ்ணா தஹா நஹி மாயார் அதிகார். என்ன அர்த்தம்? கிருஷ்ண சூரிய சம, கிருஷ்ணர் என்றால் ஒரு சூரியன் போல, மாயார் அந்தகார், மாயா என்றால் இருளை போல. இப்போ இந்த ரூமில் எல்லாம் ராத்திரி நேரத்தில் ஒரு ரூமில் நீங்கள் இருட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருட்டை எப்படி நான் அழிப்பது? ஒன்றும் செய்ய வேணாம், லைட்டை போட்டால் போதும். இல்லை ஒரு மெழுகுவர்த்தி தான் போதும், இருள் போயிடும். ஒரு மெழுகுவர்த்தி போதும். ஆனால் கிருஷ்ணர் ஒரு மெழுகுவர்த்தி அல்ல, சூரியன். அவர் மெழுகுவர்த்தினால அவ்வளோ ஒளினா சூரியன் எவ்வளோ ஒளி. அவர் சூரியன் போல் இருள் என்கிற அந்த அஜ்ஞானத்தை அழித்தறிகிறார். அவர் இது பகவானின் விசேஷ கருணை. தேஷாம் ஏவானுகம்பார்த்தம். பகவான் தன் கருணையால் எங்களை அப்படியே கூட்டின்னு போகிறார். அந்த அஜ்ஞானத்தை அழித்து எங்கள் பக்தியை கூட கலப்படமில்லாத பக்தியாக மாற்றுவதற்காக அவர் உதவி செய்வார். சொன்னல, நாங்கள் பகவானுக்கு ஒரு குட்டி சேவை செய்வோம். நாங்கள் பகவான் எங்களுக்கு காப்பாற்றுற எங்களை பெரிய சேவை செய்கிறார். சேவை இல்லை, அது அவங்க எங்களுக்காக என்னென்ன செய்வார் பகவான். கஜேந்திரன் அப்படி தாமரையிலே ஏற்றி சில ஸ்லோகங்கள் பாடினார் பகவான் மேலே. பகவான் ஓடி வந்தார், கருடன் மேலே ஏறி ஓடி வந்தார் அவர், இல்லையா? அதை விடுங்க, மிகச்சிறந்த உதாரணம் அஜாமிலன். பல பாவங்களை செஞ்சார். நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு எல்லா பாவங்களும் செஞ்சுட்டு, ஆனால் அவருக்கு 80 வயசு வரை கூட ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு. 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அப்போ கூட ஒரு கை குழந்தை இருக்குது. அந்த கை குழந்தைக்கு நாராயணே பேரிச்சிட்டார். அவர் அஜாமிலன் பேரிச்சிட்டார். அவர் சாகும் தருவாயில் அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கார்ல, இந்த பாவம் மேலே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம். என்ன டிபார்ட்மெண்ட்? யமதூதா டிபார்ட்மெண்ட், யமராஜ் டிபார்ட்மெண்ட். யமராஜ் அவரே அவர் கொடுத்துருக்காரு, சொல்லிட்டார் யமதூதாக்கு, நீங்கள் பாவங்கள் எந்தெந்த பாவங்கள் செஞ்சவங்க நீங்கள் போய் தாராளமாக கொண்டு வாங்க, ஒன்றும் தேவையில்லை. பாவம் செஞ்சா வச்சுக்கோங்க, கொண்டு வாங்க. அவங்களுக்கு யமதூதல் யார் எல்லாரும் பாவம் செய்கிறோம், நாங்கள்லாம் பாவிக தான். இவரும் அதோட பாவி இந்த அஜாமிலன் போய் கூட்டின்னு வரலான்னு வந்தாங்க. அந்த அகோரமான அந்த 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 பயங்கரமான உருவத்தை பார்த்த உடனே அஜாமிலன் என்ன செஞ்சான்? நாராயணான்னு பகவானை கூப்பிடல. கஜேந்திரன் பகவானை கூப்பிட்டார். தெரிந்த பகவானை கூப்பிடல, தன் மகானை கூப்பிட்டார். சொன்ன உடனே இந்த பக்கம் யமதூதஸ்னா அந்த பக்கம் 2-4 பேர் வந்தாங்க. பார்த்தா அப்படியே பிரகாசமாக விஷ்ணுவை போல் உருவம் கொண்டு 4 கைகள் அழகான உருவம் கொண்டு வந்தாங்க. யமதூதஸ் பார்க்குறாங்க, என்னப்பா இது? எங்களுடைய டியூட்டியில், எங்கள் ஒர்க்லேயே எக்ஸ்பீரியன்ஸில், எங்களுடைய எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி யாரும் நாங்கள் பார்க்க இல்லையே, என்ன இது யார் இவங்க? அவங்க சொல்கிறாங்க, நிறுத்து, இவர் நீ ஏன் கூட்டின்னு போகிற? இவர் பாவம் செஞ்சிருக்காரு, நாங்கள் கூட்டின்னு போகிறோம். பாவம் எங்கே செஞ்சார் அவர்? இந்த பாவம் செய்யலப்பா. என்னப்பா சொல்கிற? எங்கள் எடுப்பா அந்த கணக்கெடு. எடுத்து பார்க்குறாங்க, இந்த இவ்வளோ பாவங்கள் இருக்குது. கிடையாது, பாவம் எதுவும் செய்யலை. அப்புறம் கேட்பாங்க, விஷ்ணுதத்தில் கேட்பாங்க. அது ஒரு விலாவரியான ஒரு கன்வர்சேஷன். அது 3 சாப்டர் வரும். தர்மம் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உடனே தர்மம், அந்த யமதூதாஸ் விலாவரே சொல்லுவாங்க, தர்மம் என்றால் என்ன, எல்லாம் அழகாக இருக்கும். கர்மம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன, எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு கிடையாது, இவன் பாவி இல்லை. நீங்கள் சொல்கிற அந்த டெஃபினிஷன் படி பார்த்தா ஹீ இஸ் நாட் பாவி. ஏன்? நாராயணா என்ற அந்த ஒரு பகவான், அந்த ஒரு நாமத்தை சொன்ன உடனே அந்த எல்லா பாவங்களும் தீர்ந்து போச்சு. இது பகவானின் தேஷாம் ஏவானுகம்பார்த்தம், விசேஷ கருணை. பகவானின் நாமம், பகவான் எவ்வளோ சக்தி வாய்ந்தவர்னு எங்களுக்கு தெரியும். பகவானின் நாமம், ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமம், ஒரு நாமம் போதும். அஜாமிலன் ஒரு நாமம் உச்சரித்தான், 1 நேம், ஒரு நாமம் உச்சரித்தான். அதுவும் தூய்மை உச்சரிக்கலைங்க, கிருஷ்ணரை நோக்கி உச்சரிக்கலை. நாங்கள் ஜபம் செய்யும்போது கிருஷ்ணரை நோக்கி ஜபம் செய்யணும், இல்லையா? அவர் கிருஷ்ணருக்கு ஜபம் செய்யலை, தன் மகனை பார்த்து அந்த நாராயணன் சொன்னார், மகனை பார்த்து. இருந்தாலும் அதை கூட பகவான் ஏற்றுக்கொண்டார்.
நாங்கள் கலப்படமாக ஒரு நாமத்தை அதுக்காக நீங்கள்லாம் வந்து சும்மா சாண்டிங் பண்ண சொல்ல, எல்லாரும் நல்லா சாண்டிங் பண்ணணும். அஜாமில வந்து கதை வந்து எங்களுக்கு இது உதாரணம் வந்து எங்களுக்கு அதை புரிந்து கொள்வதற்காக, நாமத்தின் மகிமை புரிந்து கொள்வதற்காக. சரி, ஆரம்பத்தில் என்ன சொன்னிப்பா? 3 விஷயம் சொன்னீங்க, என்னது? இப்போ நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு கேள்வி இருக்குது. சரி, என்னதான் பண்ண சொல்கிற? ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் சொன்னதெல்லாம் பின்பற்றணும். அஜாமிலன் போல் முதலாவது விஷயம் நாம சங்கீர்த்தனம் பண்ணோம், நல்லா சாண்டிங் பண்ணோம், நல்லா ஜபம் பண்ணோம். வாழ்க்கையை வந்து ஹரே கிருஷ்ண நாமத்துக்கு நீங்கள் அர்ப்பணிச்சிடுங்க. இப்போ ஒன்றும் தேவையில்லை. ஏன்னால் அபிநத்வா நாம நாமினோகம். நீங்கள் பகவானுக்கு சேவை செய்கிறதும் நாமத்துக்கு சேவை செய்கிறதும் மிகச்சிறந்த. நாமத்துக்கு சேவை செய்கிறது, நாமத்துக்கு எப்படி சேவை செய்வீங்க? நான் சொன்னேன், சதா ஒரு சிந்தனை ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் சேவை செய்வோம். சினிமா மேலே ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா போய் சினிமா பார்ப்போம். நாங்கள் நாமத்து மேலே, பகவான் மேலே அவர் சிந்தனை இருந்துச்சுன்னா அவர் நாமத்தை நாங்கள் உச்சரிப்போம். நாங்கள் நாமத்தை உச்சரித்தோம் என்றால் அஜாமிலனுக்கு வந்து எப்படி என்ன கிடைச்சது? செகண்ட் சான்ஸ் ஒரு புக் இருக்குது. அந்த அஜாமிலன் வந்து மிக மோசமான நரகத்துக்கு போக வேண்டிய அஜாமிலன் வந்து நாராயணன் என்ற பகவான் ஒரு உச்சாரணத்தால் காப்பாற்றப்பட்டார். நாங்கள் என்ன செய்யணும்? நினைக்காதீங்க, அஜாமிலன் வந்து நான் நிறைய பாவம் செய்யலைங்க, நாங்களாம் நிறைய நல்லா செஞ்சுருக்கோம். நாங்கள் யோசிக்கக்கூடாது. இந்த ஜென்மத்திலேயே பல பாவங்கள் செய்கிறோம். பேக் டு பேக் ஜென்ம நீங்கள் போய் பாருங்கள், யாருக்கும் தெரியாது எத்தனை பாவங்கள் செஞ்சுருக்கோம். சரி, எப்படி நீ பக்தி பாதை வந்து அது பிரபுபாதருடைய கருணை, காஸ்ட்லெஸ் மர்சி. அதனால தான் நான் பக்தி ஒன்று செய்யணும், வேறு எது இல்லை. அப்படின்னா நாங்கள் யோசிக்கணும், அப்படியே யோசிக்கணும். நாங்கள் ஒன்றும் பிரபுபாத் சொல்லியிருக்காரு, ஒரு ஸ்லோகம் இருக்குது, சரியா ஞாபகம் வரல எனக்கு. 3ஆம் காண்டத்தில் வந்து கபில் சொல்கிறாரு, இந்த கிருஷ்ணநாம ஜபம் செய்கிறேன்னா, அந்த கிருஷ்ணநாமத்தை உச்சாரணை செய்யணும்னா நீங்கள் பல ஜென்மங்கள், பல தீர்த்த யாத்திரைகள் போயிடணும், பல ஹோமங்கள், யாகங்கள், பல விஷயங்கள் செஞ்சுக்கணும். அப்போ தான் ஜபம் இந்த நாமத்தை உச்சாரணை செய்ய வரும். அதனால நான் இன்றைக்கி 16 மாலை பண்ணுறேன், அப்போ நான் வந்து அந்த காலம் என்ன பண்ணியிருக்கேன்ப்பா, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு பேர் தான் பிரபுபாதரின் காஸ்லெஸ் மர்சி. அந்த மர்சி நாங்கள் கிடச்சிருக்கு. சரி, ஒரு விஷயம், அந்த தேசானம் ஏவானு கம்பார்த்தம், அந்த கருணை கிடைக்கும் பொழுது அப்படி லபக்குன்னு பிடிச்சிக்கணும், வேறு யோசிக்கக்கூடாது. எங்களுக்கு தகுதி இருக்குதா இல்லையா, அதெல்லாம் இப்படி கவலையில். தகுதி இல்லை, கிடையாது, விடுங்க, யாருக்கும் தகுதி கிடையாது, எல்லாருமே சூத்திரர்கள் தான். பிரபுபாதர் இருக்கார், அவர் பார்த்துப்பார். ரசவாதி, அவர் ரசவாதி தொழில் வேலை என்ன? தங்கமாக எங்களை தங்கமாக மாற்றுவார் அவர். என்னது பித்தளையா, எந்த ஒரு உலோகம் இருந்துச்சு, பீரங்க வெங்கலம், அந்த வெங்கலத்தை வந்து தங்கம் மாற்றுவார் அவர். சரி, ஒன்றாயிடுச்சு. ரெண்டாவது என்னது? அகம் சர்வசிய பிரபவோ. அறிஞர்கள் அந்த முதல் ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, நான் யார், முதல்ல நான் என்ன செய்யணும், நான் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே, எல்லாம் என்னிடமே தோன்றுகின்ற இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள். அப்படி அறிஞ்ச, அதாவது இந்த அறிவை பெற்ற பிறகுதான் புத்தி யோகம். புத்தி அறிவு என்றால் என்னது? எங்கள் அறிவை நாங்கள் மேம்பட்டு இருக்கிறாங்க, இன்னும் பெட்டராக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? சாண்டிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கணும், பிரசாதம் சாப்பிட போய் தூங்கணும் கிடையாது. நல்லா படிக்கணும், பிரபுபாத் புக்ஸ் படிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் 1 மணி நேரம் படிக்கிறீங்க டெய்லி? அப்படி வேணாம். இனிமேல் எத்தனை பேர் 1 மணி நேரம் புக் படிக்க போகிறீங்க இன்னையிலேருந்து? எல்லா கை மேலே வரணும், அவ்வளோதான். அதே நீ யோசிக்கிறது என்னது? இன்னும் 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன், இன்னும் நான் வந்து கிளாஸ் கொடுக்குறேன், இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறேன். அப்போது நீங்கள் ஆமாம், நான் 1 மணி நேரம் படிக்கிற வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். கிச்சடியை மறந்துடுங்க. ஹாஃப் டே ஃபாஸ்டிங் இன்றைக்கி மிக முக்கியம். இப்போ கிருஷ்ணன் சொல்கிறார்ல, இதிமத்வா பஜந்தே மாம் பூதாவாவ சம்மித். அறிவு முக்கியம், ஞானம் வந்து ரொம்ப முக்கியம். ஞானம் தான் எங்களை வந்து பக்தியோட புஷ் பண்ணிட்டே இருக்கும். நான் ஆரம்பம் சொன்னேன்ல, எப்படியோ மங்களாரத்தி வந்துடுவீங்க, ஆரம்பத்தில் ஏதோ ஒரு காரணம் வந்துடுவீங்க. ஆனால் வாழ்க்கை முழுக்க டெய்லி மங்களாரத்தி வரணும்னா ஞானம் இருக்கணும், அந்த பிரீத்திபூர்வ பக்தி வரணும். பிரீத்திபூர்வ பக்தி எப்படி வரும்? சாண்டிங் பண்ணுறது சரி, நான் சாண்டிங் பண்ணுறது கலப்பட சாண்டிங் தான், என்ன ஒஃபென்சிவ் சாண்டிங், அதுவும் கலப்படமான சாண்டிங் தான். சாண்டிங் பண்ணும்போது ஃபோனை பார்க்குறது, சாண்டிங் பண்ணுறது மனசு எங்கேயோ போகும், எல்லாம் இருக்குது. இருந்தாலும் சாண்டிங் பண்ணணும், ஜெபம் பண்ணணும்.
சரி அந்த ஜபம் எப்படி தான் நாங்கள் மேம்படுத்து அப்படியே ஜபம் பண்ணிருக்கிறதா இல்லை, இன்னும் பெட்டர் ஆக்கிட்டே இருக்கணும், இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கணும். எப்படி பண்ணுறது? ரீடிங் பண்ணணும். எதை ரீடிங் பண்ணோம்? வேறு என்ன, ப்ரோபாத் புக்ஸ் தான் எவ்வளோ இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது. ப்ரோபாத் புக்ஸ் படிக்கணும், அவருடைய கிளாஸ் அவர் லெக்சர்ஸ் எல்லாம் கேட்கணும். அதான் மூன்றாவது ஸ்ரவணம், மிக முக்கியமானது. சாண்டிங் பண்ணுங்க, ரீடிங் பண்ணணும், நல்லா கிருஷ்ண கதா கேட்கணும். ஸ்ரவணம் மிக முக்கியம். அது ஒரு தான் மருந்து போயிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் அந்த ஹிருதயம் இங்கிருந்து இங்கே ஒரு பைப் இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் மருந்து போட்டிங்கன்னா இங்கே போகும். இதுக்குள்ளே கிருஷ்ண கதா, கிருஷ்ண பஜன், கிருஷ்ணநாமம் உள்ளே போச்சுன்னா இங்கே அப்படியே கிருஷ்ண பக்தி மலரும். இதுக்குள்ளே அரசியல், இதுக்குள்ளே நியூஸு, இதுக்குள்ளே சினிமா பாட்டு எல்லாம் போச்சுன்னா அங்கே அதுவும் மலரும். நாங்கள் சாய்ஸ் எங்கள்கிட்ட தான் இருக்குது. மிக முக்கியமாக என்னென்ன ஒன்றும் இல்லைங்க, பகவான் எல்லாம் பார்த்துப்பார். எல்லாம் அவர் சக்தி தான். சக்தி அவருடையது, பக்தி உங்களுடையது. பக்தி மட்டும் நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். என்ன பக்தி? சின்சியர் டிவோஷன், சின்சியாரிட்டி முக்கியம். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்சியராக பண்ணுறேன், அது அவ்வளோதான் முடியும். என்னால் கலப்படமான பக்தி எல்லாம் விட்டதில்லைங்க. ஜெபம் பண்ண முடிய மாட்டேங்குது, பரவாயில்லைங்க. கிருஷ்ணரை பார்த்த பக்தி வர மாட்டேங்குது, பரவாயில்லை. கிருஷ்ணரை பார்த்தோட கண்ணில் நீர் வரும், தண்ணி வரமாட்டேங்குது, பரவாயில்லை. நீங்கள் எனக்கு கிருஷ்ணரை பார்த்தா எனக்கு இதெல்லாம் வரமாட்டேங்குதேன்னு கண்ணீர் விட்டு அழுங்க. அதாவது பண்ணுவோம் நாங்கள். அந்த சின்சியாரிட்டி காட்டினோம் என்றால் பகவான் எல்லாம் பார்த்துப்பார். அவருக்கு அதான் தேவை. என்னது? தேஷாம் ஏவானு கம்பார்த்தம் இருக்காரு, வெயிட் பண்ணுறாரு. அவர் பகவான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, எப்படா வருவார், என்னடா இது, என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு. நாங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்று தான், சின்சியராக பகவானை பக்தி தோண்டி செய்தால் எல்லா விதமான அழுக்குகள், எல்லா வித பிரச்சனைகள் நீங்கி, மிக முக்கியமாக பகவானை சேவை செய்கிறது மட்டும் இல்லை, சந்தோஷமாக உற்சாகமாக நாங்கள் சேவை செய்வோம். நாங்கள் சேவை செஞ்சு இதே உடலில் தூய பக்தர் ஆகலாம். எல்லாரும் ஆகலாம், நாங்கள் எல்லாரும் ஆகலாம். பிரபுபாத் அதான் வேணும். பிரபுபாத் சொல்லுவார், என் சிஷ்யர்கள் எல்லாரும் தூய பக்தர் ஆகணும், எல்லாரும் பியோர் டிவோட்டிஸ் ஆகணும். பிரபுபாத் சொல்லுவார். முடியும். அந்த அந்த என்னது இந்த சங்கல்பத்தோடு, அந்த ஒரு முடிவோடு நாங்கள் இந்த கிளாஸை முடிக்கிறேன். ஏதாவது கேள்வி கருத்துக்கள்னு சொல்லலாம், எல்லாம் முடிச்சுக்கிறேன். ग्रंथराज श्रीमद् भागवतम की, जगत गुरु शिला प्रभुपाद की, निताय गौर प्रेमानंद।